हाय फ्रेंड्स इनकी पुदीना सादम எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அந்த பாண்டில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பூண்டு, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், வெல்லம், புதினா தழை, கொத்தமல்லி தழை, ரொம்ப நேரம் வணங்கணுன்றதில்ல, லைட்டாக நம்ம வணக்கினா போதும். இன்னைக்கு இதை நல்லா ஆட்டிக்குவோம். பாருங்க, 2 நிமிஷம் போல் நம்ம இதை வணக்கிட்டோம். வெல்லம் எதுக்கு போட்டாங்கன்னா இந்த புதினா கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கணும். இது வணங்கிடுச்சு. இதை ஆற விட்டு ஆட்டிடலாம். ஸ்டவ் அணைச்சிட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடான உடனே நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, நறுக்கிற வெங்காயம், வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வணக்கி ஆட்டினாங்க இல்லையா புதினா, பச்சை மிளகாய், பூண்டு, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். வணக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக பெருங்காயம், நம்ம நல்லா இதை முதல்ல நம்ம லைட்டாக வணக்கிட்டு தான் ஆட்டினாங்க. இப்போ ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு நம்ம சாதத்தை சேர்த்திக்கலாம். சாதம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உதிரியாக வரணுன்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். லெமன் பாதி லெமனாக எடுத்து நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்த்துனதும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். என்னுடைய ஸ்டைலில் புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்டைலில் புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு டைம் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.